வணக்கம் சார். வணக்கம் தம்பி. என் பேர் வெற்றிவேல். எனக்கு 10 வயசு ஆகுது. நான் நல்லா படிச்சு பெரிய ஆளா ஆகணும்னு ஆசைப்படுறேன். சரி, நீங்க எத்தனை தேதி பிறந்தீங்க? 3ஆம் தேதி ஜூலைல பிறந்தேன். அப்படிங்களா? எத்தனை படிக்கிறீங்க இப்ப? 5வது போறேன் சார். எனக்கு ஜாதகம் இல்லைங்க சார். அதுக்காக நல்லா படிச்சு பெரிய ஆளா ஆகணும்னு எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுங்க சார். பரவாயில்லையே, இந்த வயசுல இவ்வளவு புத்திசாலித்தனமான கேள்விலாம் கேட்கிறீங்களே. உண்மையிலே பெரிய ஆளா வருவீங்க. 3ஆம் தேதி பிறந்தீங்களா? 3ஆம் தேதி பிறந்தவங்க, 12ஆம் தேதி பிறந்தவங்க, 30ஆம் தேதி பிறந்தவங்க பூரா குருவுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க. குருன்னா தெரியுங்களா? தட்சிணாமூர்த்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிவன் கோவில்ல சிவனுக்கு பின்னாடி இருப்பாரு. அந்த குரு பார்த்தால் கோடி நன்மை. 9ல குரு இருந்தா, ஓடினுக்கு 9ல குரு இருந்தா ராஜாம்பாங்க. ஜாதகத்துல 9ல ஒருத்தர் குரு இருந்தா அவன் ஓடின இடத்துல அவன் ராஜா. அதுதான் குருவுடைய மகிமை. நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, வியாழக்கிழமை 6 to 7 குரு ஓரையில சிவன் கோவில் இருக்க தட்சிணாமூர்த்திக்கு போய் உங்க வயசுக்கு ஏற்ற கொண்டக்கடலை மாலையாகவும் போடலாம், அல்லது கொண்டக்கடலை வேச்சு போய் அங்க தானமாகவும் கொடுக்கலாம். அவருக்கு முல்லைப்பூ ரொம்ப விசேஷம். முல்லைப்பூ போட்டு நவகிரகத்தில் இருக்கிற தட்சிண குருவுக்கும் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு கும்பிடலாம். இல்லைன்னா தட்சிணாமூர்த்திக்கும் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு கும்பிடலாம். நீங்க என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு போய் ஒரு தடவை உங்க அப்பா அம்மாவோட போய் அங்க குரு பகவானை வழிபட்டுட்டு வாங்க. அப்புறமேட்டுக்கு கனக புஷ்பராகம்னு ஒரு கல் இருக்கு. அந்த கனக புஷ்பராகத்தை தங்கத்தை தான் இந்த கையில மோதமா போடணும். போட்டீங்கன்னா குருவுடைய அருள் உங்களுக்கு எப்பயுமே மனசார கிடைக்கும். புரியுதுங்களா? மேலும் உங்க கூட படிக்கிற பசங்களுக்கு ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, பென்சிலு, பேனா, பேப்பரு இதெல்லாம் தானம் பண்ணா குருவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ நீங்க படிக்கிறீங்களே, உங்க ஆசான வாதியார் அவர் குருவா நினைச்சு அப்பப்போ அவரை சந்தோஷப்படுத்தணும். அவரோட மரியாதை நிச்சயமாக நடந்துக்கணும். அவர் காலை கூட விழுந்து கும்பிடலாம். இது தப்பே கிடையாது. ஸோ 3, 12, 30 தேதியில பிறந்தவங்க, குருவுடைய ஆதிக்கம் பெற்றவங்க. இவங்க ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை 6 to 7 குரு ஓரையில தட்சிணாமூர்த்தி வழிபடணும். மேலும் கும்பகோணத்துல பக்கத்தில் இருக்கிற ஆலங்குடியில போய் குரு பகவானை வழிபடணும். குருமகா நிஷம் ஒரு மனுஷனுக்கு 16 வருஷம் நடக்கும். அந்த குரு பார்வையில தான் கோடி புண்ணியம். இதுதான் குருவுடைய சூட்சமம். மஞ்சள் நிறம் அடிக்கடி போடணும். குருன்னா தங்கம் அப்படின்னு தகவல் மின்னுவார். நன்றி, வணக்கம்.